செய்தாருன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு அரக்கி இருந்தா. இந்த அரக்கிக்கு என்ன தன்மை அப்படின்னா, 1000 பேர்கள் கொண்டு சூழ்ந்து ஒரு முறை சேர்ந்து விட்டால் அவர்களை எல்லாம் கொன்று சாப்பிட்டால் தான் அவளுடைய பசி அடங்கும். மன்னிக்க வேண்டும், அது அரக்கியா இல்ல அரக்கனா? அரக்கிதான், கற்கிமுகி பூதம் அப்படின்ற அந்த கற்கிமுகின்ற பூதம் அரக்கின்னு சொல்றேன். சரி, கதையை தொடர்ந்து பார்ப்போம். இந்த பூதத்துக்கு என்ன தன்மை? 1000 பேரை ஒன்று சேர்த்து சாப்பிடணும். மொத்தம் 999 பேரை பிடித்து எங்கே அடைச்சிருந்துச்சு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல சிறையில் அடைச்சிருக்கு. அந்த குகையின் சிறையில 999 பேர் அடைச்சிருக்கு. ஒருவரை தேடிக்கிட்டு இருக்கு. எதனால இந்த 999 பேர் அடைச்சிருக்குன்னா, சிவ பூஜையை நிந்தனை செய்பவர்களுக்கு, சிவ பூஜையை மறந்து அந்த நேரத்தை தவற விட்டவர்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு போயிடும். பாருங்க, ஒரு நாள் அதாவது நக்கீர பெருந்தகை அந்த பூஜை செய்ய போற சிவரை நினைத்து அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு இலை வந்து விழுகுது. இலையாகப்பட்டது தண்ணிக்குள்ள மீனாகவும் தரையில் குருவியாக இழுத்து கொண்டே இருக்கு. தான் நீராடி விட்டு சிவ பூஜை செய்யணும், அந்த நேரத்தை தவறி விட்டு என்ன மீனும் குருவியும் மாறி மாறி கரைக்கும் தண்ணீருக்கும் இழுக்கின்றன அப்படின்னு நேரத்தை தவற விட்டு கடந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதை பார்த்ததும் பூதம் பார்த்துச்சு, நீ சிவ பூஜை நிந்தனை செய்தாய் அப்படின்னு 1000வது பேராக நக்கீர பெருந்தகை அழைத்து கொடுத்து சென்றதுங்க. குகையில போய் அடைச்சது. அப்பதான் 999 கேட்டாங்களா, இதுவரைக்கும் இந்த பூதம் நல்லபடியா எங்களை பார்த்துக்கிடுச்சு. ஏன்னா 1000 பேர் சேர்ந்தாதானே சாப்பிடும் மொத்தமா. இன்னைக்கு சண்டாளா நீ வந்துட்டியே, மொத்தமா சாப்பிட போதும் அப்படின்னு எல்லாரும் கத்தினார்களாம். அப்பொழுதுதான் எம்பெருமான் முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து நக்கீர பெருந்தகை எழுதுகிறார் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நூலை. அப்படி எழுதும் போதுதான் பாருங்க, முதல்ல முதியோனே அப்படின்னு சொல்லி கிழவோனே அப்படின்னு அழைக்கிறார். நான் என்றுமே இளமையானவன், என்னை போய் கிழவன் என்று அழைக்கிறான் சொல்லி முருகன் வரவில்லையாம். பிறகு இளையோனே என்று அழைத்தாராம் நக்கீர பெருந்தகை. அப்படி அழைத்த உடனே முருகப்பெருமான் மயில் மீது வந்து அந்த பூதத்தை அழித்து மீண்டும் 999 பேரோடு சேர்த்து நக்கீர பெருந்தகையை மீட்டுக் கொண்டு வந்தாராம். அப்ப முன்னாடியே சென்றார் அங்கே. அதை காட்டிலும் சிவபெருமான் கைலாயத்தில் சக்திக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை. இது மடியில் அமர்ந்த குழந்தை குமரன் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஒரு யாருக்காவது உபதேசம் செய்யணும்னா யார் செய்யணும்? குருநாதர் சொல்லணும், சிஷியன் கேட்கணும். ஆனா தாய்க்கு சொன்ன உபதேசத்தை தான் கேட்டு விட்டதனால் இதை எப்படி இந்த சாப விமோச்சனத்தை போக்கணும் என்பதற்காக மன்னிப்பு கேட்டு எங்க வந்தாராம்? திருப்பரங்குன்றத்துக்கு குழந்தையா இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்க சிவபெருமானை பார்க்க வந்தாராம். அப்படி எல்லா ஸ்தலங்களுக்கு முன்னதாகவே சிறு வயதில் முருகன் திருப்பரங்குன்றம் வந்தனால் தான் அங்கே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை காட்டிலும் பாருங்க, ஒரு ஆண்மகன் தனித்து நின்றால் அவனுக்கு பெருமை கிடையாது. திருமண கோலத்துடன் இருந்தால்தான் ஒரு குடியும் குடித்தனம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட முருகனுக்கு அங்கே